ஹே! கதை கேட்க நீங்க வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க தாய் ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்பயும் சொல்றது தான். இப்பயும் சொல்றேன். எஸ்எஸ் வாய்ஸ் ஓவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பார்த்ததுக்கு அப்புறம் லைக் பண்ணுங்க. மறக்காம போறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த எபிசோட எதுல ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னு பார்த்தா ஹீரோயினும் அவளோட ஃப்ரெண்டும் வேக வேகமா வந்து பேச வந்தாங்க இல்லையா? ஹீரோ அதோட அவன் பேரை மட்டும் சொல்லிட்டு மறுபடியும் நான் ஸ்விம் பண்ண போறேன் அப்படின்னு அங்க போயிடுறான். நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா ஹீரோவை பார்த்ததுக்கு அப்புறமா ஆங்கிளா நின்னு ஹீரோவை சைட் அடிச்சுக்கிட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு செம கடுப்பாகுது. எதுக்குடி நீ இந்த அளவு பண்ற அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேக்குறா. நான் என்னடி பண்றது, இவன் செம்ம அழகா இருக்கான், நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது, கன்ஃபார்மா நீ இவனை கரெக்ட் பண்ணியே ஆகணும், அப்படி இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, எனக்கு சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்றா. என்னடி நீ இப்படி சொல்ற அப்படின்னு ஹீரோயின் கேட்கும் போது, நீ கரெக்ட் பண்ணலன்னா நான் கரெக்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறா. சரி சரி கோச்சுக்காத, நான் வந்து உனக்கு ட்ரிக்கு சொல்லி தரேன், அந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி பாரு, அதுக்கப்புறம் கன்ஃபார்மா அவன் முன் பின்னாடியே சுத்த போறான் பாரு அப்படின்னு சொல்றா. அதோட மறுநாளும் என்ன பண்றாங்கன்னா ஹீரோவும் ஹீரோயினும் வேலை விஷயமா வெளியில போறோம், அதனால நீ வந்து உன் பாட்டி கூட போயிடு, அங்க தாத்தா கூட ஹாஸ்பிட்டல்ல கூடயே இருக்கணும், தொல்லை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்றான். இவங்க ரெண்டு பேரும் கார்ல போயிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயினுக்கு ஃபோன் வருது. அப்போ உடனே ஃபோன் அட்டன் பண்ணி அட்டு எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வழிஞ்சு வழிஞ்சு பேசிக்கிட்டு இருக்கா ஏதோ ஒரு பையன் கிட்ட. வேற யாரும் கிடையாது, அங்க ஃபோன்ல இருக்கிறது நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு தான். இது இவங்களோட பிளான் தான், எப்படியாவது ஹீரோவை வந்து பயங்கரமா பொறாமப்பட வைக்கணும் அப்படின்னு சொல்லிதான் நம்ம ஹீரோயினுக்கு அவ சொல்லி கொடுத்துருப்பா. இங்க ஹீரோவும் கண்டுக்காம தான் இருக்கான், பெருசா ஒன்றும் அவன் கிட்ட ரியாக்ஷனே இல்லை, அவன் சைலண்டா தான் இருக்கான். அப்ப ஃப்ரெண்டுக்காரி என்ன சொல்றானா, நீ சீக்கிரமா வந்து ஆஃபீஸ்க்கு போ, ஆல்ரெடி நான் உங்க செக்ரட்டரி கிட்ட பேசிட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றா. ஆஃபீஸ்க்கு போய் பார்த்தா அங்க பார்த்தா எக்கச்சக்கமான பலூன்ஸ், அதுக்கப்புறம் பொக்கேஸ், அது இதுன்னு எக்கச்சக்கமா இருக்கு. என்னடி ஆச்சு அப்படின்னு சொல்லி செக்ரட்டரி கிட்ட கேக்குறா. ஒன்றும் இல்லை மேடம், உங்களோட ஃபேன்ஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் வந்து நீங்க வந்துட்டீங்க அப்படின்னு தெரிஞ்சிடுச்சு, அவங்க ஒரு எக்கச்சக்கமா கிஃப்ட்ஸ் பொக்கேஸ்ன்னு அனுப்பி இந்த ரூமையே இப்படி ஆக்கிட்டாங்க பாருங்களேன் அப்படின்னு சொல்றா. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இவ ஒரு ஒரு பொக்கேவா எடுத்து பாக்குறா. ஓ பீப்பட் இவனா, இவன் வந்து ஒரு பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் ஆபீஸ் வச்சிருக்கான்ல, அவன் தானே இவன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காளா ஹீரோயின். ஆமா மேடம் அவளேதான் அப்படின்னு சொல்றா செக்ரட்டரி. அதுக்கப்புறம் ஒரு ஒரு பேரா எடுத்து எடுத்து பார்த்துட்டு, ஐயோ இவன் வந்துட்டு அந்த ஏர்லைன்ஸ் வச்சிருக்கானே அவன் தானே, இவன் வந்துட்டு அந்த மொபைல் கம்பெனி வச்சிருக்கானே அவன் தானே, அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்பதான் ஹீரோவோட கண்ணு கொஞ்சம் கொஞ்சமா விரிய ஆரம்பிக்குது. இப்ப ஹீரோக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஜெலஸும் ஆகுது. கொஞ்ச நேரத்திலேயே ஒரு பையன் அந்த ரூமுக்கு வரான். ஐயோ பீப்பட் நீயா, உனக்கு இவ்வளவு வேலை பிஸிலையும் நீ வந்துட்ட பாரு என்னை பார்க்கறதுக்காக, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு வா அப்படின்னு சொல்லும் போது, உனக்காக இன்னைக்கு என் கையாலேயே நான் குக் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றான். உடனே என்ன பண்றான்னா இவனோட பேரை சொல்லி இவனை வந்து ஹீரோக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறா. அப்ப என்ன சொல்றா அப்படின்னா, இவங்க வந்துட்டு ஒரு பெரிய ஏர்லைன்ஸ் வச்சிருக்காங்க அப்படின்னும் போது ஹீரோ கேட்கிறான். ஏர்லைன்ஸா, இல்லையே நீ ஏதோ வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃபீஸ் அப்படின்னு தானே சொன்ன அப்படின்னு. உடனே ஐயோ ஆமா ஆமா நான் மறந்தே போயிட்டேன், எங்க அப்பா தான் வந்துட்டு ஏர்லைன்ஸ் வச்சிருக்காரு, நான் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி தான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றான். இதுக்கு மேல எதையும் சொதப்ப வேணாம், சாப்பிட ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றா. உடனே அவனும் என்ன பண்றான்னா பேகை திறக்கிறான். பேக்கை திறந்தா எல்லாம் கடையில வாங்கிட்டு வந்த மாதிரி கவர்ல போட்டு பேக் பண்ணி வச்சிருக்கு. இவங்க ரெண்டு பேருமே பார்த்த உடனே குழம்பிடுறாங்க. என்னடா நீ வந்து பாக்ஸ்ல எல்லாம் பேக் பண்ணிட்டு வரலையா, கவர்ல எடுத்துட்டு வந்துட்டியா அப்படின்னு சொல்லி இவ சிரிக்கிறா. அந்த டைமுக்கு செக்ரட்டரி ஓடி வந்துட்டு, மேடம் சாரி மேடம், என்னோட பேகும் இந்த பேகும் வந்துட்டு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு, இவரோட பேக் இது அப்படின்னு சொல்லி கொடுக்குறா. இந்த டிராபிக்ல வண்டி ஓட்டிட்டு வந்ததுல நான் சமைச்சது எதுன்னு எனக்கே கொஞ்சம் குழப்பமாயிடுச்சு, இதுதான் நான் சமைச்சது, இது சாப்பிடு அப்படின்னு சொல்றான். கடைசியா ஒரு பெரிய பில்லை எடுத்துட்டு வந்து நீட்ரா செக்ரட்டரி, மேடம் இவ்வளவும் வந்து பண்றதுக்கு இவ்வளோ செலவாச்சு, ஆனா எல்லாமே நீங்க ஹீரோக்காக தானே பண்றீங்க, நீங்க ஹீரோவை லவ் பண்றீங்க தானே அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கா. உடனே ஹீரோயினும் அப்படியே வெக்கப்பட்டு சிரிக்க ஆரம்பிச்சிடுறா. ஹீரோ உடனே என்ன பண்றான்னா, உள்ள வந்துட்டு நான் உன்னை கூட்டிட்டு போலான்னு தான் வந்தேன், நீ வரியா லஞ்சுக்கு அப்படின்னு கேட்குறான். ஐயோ லஞ்சா, சாரி லஞ்சுக்கு வந்து எனக்கு அட்டுல் கூட டேட் இருக்கு, அவன் என்ன ஃபேவரட்டான ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்கான், அதனால நீ கிளம்பிடு, நீ போயிட்டு அவனை பாரு, நான் வந்து அவன் கூட போய்க்கிறேன் அப்படின்னு சொல்றா. ஹீரோக்கு இதை கேட்ட உடனே செம கடுப்பாகுது. மேக்கப் எல்லாம் போட்டுட்டு வந்துட்டு ஹீரோ கிட்ட, நான் நல்லா இருக்கேனா, நான் அழகா இருக்கேனா, பிரெட்டியா இருக்கேனா அப்படின்னு கேள்வி மேல கேள்வியா கேட்கிறா. உடனே ஹீரோ அவ்வளோ சீனெல்லாம் இல்லை, நீ நார்மலா பொண்ணு மாதிரி தான் இருக்கிற அப்படின்னு சொல்லிடுறான். ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா ஹீரோயினுக்கே தெரியாம அவளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்கான். அந்த டைமுக்கு ஹீரோயின் அதை கண்டுபிடிச்சிட்டு அங்க யாரோ ஒருத்தன்
செவனேன்னு உட்காந்துக்கிட்டு அவன் பாட்டு மொபைல் நோண்டிக்கிட்டு இருக்கான். அவனை போய் பிடிச்சிக்கிட்டு, அட்டுல் எங்க இங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருக்க, நான் கூட நீ வந்து என்னை பிக்கப் பண்ணுவியோன்னு நினைச்சேன் அப்படி இப்படின்னு சொல்லி கதை விடுறா. இதை எல்லாத்தையும் பார்த்த உடனே ஹீரோக்கு அப்படியே அடி வயர்ல இருந்து எரிய ஆரம்பிச்சிடுது. நடந்த எல்லாத்தையும் போயிட்டு ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா. கண்டிப்பா அவன் வந்து காட்டிக்கல வெளியில, பட் அவனுக்கு என் மேல வந்து பயங்கர ஜெலஸ் ஆயிடுச்சு தெரியுமா, அவன் வந்து ஒளிஞ்சு நின்று பார்த்துக்கிட்டே இருந்தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ உடனே வந்து ஃப்ரெண்டுக்காரி என்ன சொல்றா அப்படின்னா, சரி ஓகே நீ என்ன பண்றேன்னா லஞ்சை முடிச்சுட்டு நான் இங்க என்னோட காஃபி ஷாப்ல வெயிட் பண்றேன்னு சொல்லு, அப்ப அவன் வரானான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்றா. ஹீரோக்கு ஃபோன் பண்ணிட்டு நீ ஃப்ரீயா இருக்கியா, நீ ஃப்ரீயா இருக்க அப்படின்னா நீ வா, அப்படி இல்லை அப்படின்னா நான் அட்டுல ட்ராப் பண்ண சொல்றேன், நீ என்ன சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்குறா. உடனே ஹீரோனா ஃப்ரீயா இருக்கேன் நான் வரேன் அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் பார்த்தா கொஞ்ச நேரத்திலேயே வந்து டிரைவர் வந்து நிக்கிறாரு. ஐயோ உண்மையா நீ வந்து நிக்கிற, நீ ஹாஸ்பிட்டலுக்கு போலியா அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. இல்லை மேடம் டெலிவரிலாம் தான் முடிஞ்சிடுச்சு இல்லையா, இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதான் நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது உனக்கு எப்படி நான் இங்கே இருக்கேன்னு தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஒன்றும் இல்லை நான் ஹீரோக்கு ஃபோன் பண்ணேன், அவர் தான் இங்கே அனுப்புனார் உங்களை பிக்கப் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொன்ன உடனே இவங்க 2 பேருக்குமே பெரிய பல்ப் ஆயிடுது. கடைசியில் ஹீரோயின் விரக்தியின் உச்சத்துக்கே போயிட்டு இவளோட காஃபி ஷாப்லேயே உட்காந்து குடிக்க ஆரம்பிச்சிடறா. அவ காண்டாயிரா, ஏண்டி இதை காஃபி ஷாப்னு நினைச்சியா இல்லை டாஸ்மார்க்னு நினைச்சியா, இவ்வளோ நேரமா உட்காந்து குடிச்சுக்கிட்டு இருக்கடி, போதும் தயவு செஞ்சு வெய் அப்படின்னு அவ கெஞ்சிக்கிட்டு இருக்கா. அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்திருந்தா என்ன வந்து பிக்கப் பண்ணாம டிரைவரை அனுப்பியிருப்பான். அவனுக்கு கொஞ்சம் கூட வந்து என்னோட வேல்யூவே தெரியலல்ல, அவன் இப்ப வரைக்கும் வரவே இல்லைல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கா. பார்த்தா ஹீரோ அந்த இடத்துல தான் வந்து நிக்கிறான். அதிகமா தான் குடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன், நீ சொன்னது கரெக்டு தான், எனக்கு பாரு இங்க ஹீரோ நிக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லும் போது, ஏய் மாதிரிலாம் இல்லடி, அவன் உன்னை கூட்டிட்டு போறதுக்கு வந்திருக்கான், தயவு செஞ்சு இதுக்கு மேல இங்க இருக்காது, இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்றா. அந்த டிரைவருக்கு இப்பதான் புள்ள பிறந்திருக்கு, நைட்டு பூரா அவர் உன் கூட இங்கேயே உட்காந்துக்கிட்டு இருப்பாரு, போய் பொண்டாட்டிய புள்ளைய பார்க்க வேண்டாமா, அதனாலதான் அவர் என்ன கூப்பிட்டு விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்னும் போது, ஐயோ ப்ரோ நீங்க வந்தது ரொம்ப நல்ல விஷயம், தயவு செஞ்சு இவ்வளவு கூட்டிட்டு போங்க இங்க இருந்து அப்படின்னு சொல்றா. நான் வரமாட்டேன், நான் குடிக்கணும், இன்னும் கொஞ்சம் குடிக்கணும், இன்னும் கொஞ்சம் குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டில் எடுத்துட்டு ஒரே அட்டகாசம் பண்றா. ஹீரோ இதுக்கு மேல நீ குடிக்க கூடாது, நீ குடிச்சதே ரொம்ப அதிகமாயிடுச்சு, தயவு செஞ்சு போதும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு சைடு புடுங்குறான். 2 பேரும் மாறி மாறி அந்த பாட்டில வந்துட்டு ஒரு வழி பண்ணி அதை தூக்கி அங்க காஃபி ஷாப்ல வேலை செய்யற பையன் தலையிலேயே போட்டுடுறாங்க. இதுக்கு மேல அவ்வளவுதான், நான் உன் கடையில வேலை செய்வேன்னு நீ கனவுல கூட நினைச்சு பார்க்காத அப்படின்னு சொல்லிட்டு கோவமா அந்த ஆள் அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். இவங்க 2 பேரும் அப்படியே பாவம் போல நின்னுக்கிட்டு இருக்காங்க. இப்ப நான் என்ன பண்ணுவேன், எல்லாத்துக்கும் காரணம் நீ தாண்டி, காஃபி ஷாப்ல வேலை செய்யறதுக்கு ஆள் கிடைக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா, இது எல்லாத்துக்கும் நீங்க 2 பேர் தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லிடுறா. காஃபி ஷாப்ல வேலை செய்யறதுக்கு என்ன டிகிரியா வேணும், ஒன்னும் பிரச்சனை இல்லை, காஃபி போட தெரிஞ்சா போதாதா, இதோ இவன் இருக்கானே இவனை வந்து உனக்கு ஆள் கிடைக்கிற வரைக்கும் வேலைக்கு வச்சுக்கோ அப்படின்னு ஹீரோ சொல்லிடுறா. உடனே ஹீரோவையும் வந்து காஃபி எல்லாம் போட சொல்லிட்டு 2 பேரும் டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்டுக்காரி காஃபி எல்லாம் குடிக்க மாட்டாலாம், நம்ம ஹீரோயின் தான் வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு குடிச்சிட்டு டேஸ்ட் எல்லாம் எப்படி இருக்கு, நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. மறுநாள் காலையில குட்டி பையன் என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, எனக்கு தாத்தா வந்து ஐபேட் வாங்கி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ இதெல்லாம் வேண்டாம், அவர்கிட்டயே ரிட்டர்ன் கொடுத்துரு, இது ரொம்ப காஸ்ட்லியான பொருள், உனக்கு காஸ்ட்லியான பொருள் வச்சு விளையாடுற வயசு கிடையாது அப்படின்னு சொல்றான். ஆனா அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, இதெல்லாம் வந்து பெரிய காசு இல்லை, எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு தாத்தாவே சொல்லிட்டாருன்னும் போது ஹீரோக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. அதே நேரத்துக்கு ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, ஹீரோவை கூட்டிட்டு போய் எக்கச்சக்கமான ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுக்குறா. எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு, இவன் இது எல்லாமே காஸ்ட்லியா இருக்கு, எதுக்கு இது அப்படின்னும் போது, நீ ஒரு இடத்துக்கு வேலைக்கு போற அப்படின்னா ஆள் பாதி ஆடை பாதி, அதனால நீ சூப்பரா தெரிஞ்ச அப்படின்னா தான் அந்த இடத்துல வரவங்க எல்லாருக்குமே வந்து உன்னை பார்க்கும்போது பிளசண்டா இருக்கும் அப்படின்னு சொல்றா. ஹீரோ வேலைக்கு வந்த உடனே செம்மையா அந்த ஒரு ஷர்ட்டை போட்டுட்டு வந்து நிக்கிறான். பார்க்கறதுக்கே செம்ம ஸ்மார்ட்டா இருக்கான். அவ்வளவுதான், ஃப்ரெண்டெல்லாம் மயங்கி போயிட்டா. அப்பாடா எனக்கு வந்து பயங்கரமா வருமானம் வரும் போல இருக்கே அப்படின்னு நினைச்சுக்கிறா. ஆனா டக்குனு ஹீரோ என்ன பண்ணிடுறான் அப்படின்னு பார்த்தா, 2 கவரை கொடுத்து ஒண்ணு வந்துட்டு இந்த ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் வாங்கின பேமெண்ட், அதுக்கப்புறம் இன்னொன்னு வந்து தம்பி ஐபேட் வச்சிருக்கான் இல்லையா அதுக்கான பேமெண்ட், இதை வந்து உங்க அப்பா கிட்ட கொடுத்துருங்கன்னும் போது ஹீரோ எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. இதெல்லாம் ஒரு பெரிய செலவே இல்லை அப்படின்னு சொல்றா. எங்களை பொறுத்த வரைக்கும் எங்க ஸ்டேட்டஸுக்கு இதெல்லாம் பெரிய செலவு தான், உங்க ஸ்டேட்டஸுக்கு இது ஒரு பெரிய செலவா இல்லாம இருக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறான். இப்பதான் ஹீரோயினுக்கு ஓரளவு புரிய வருது, இவன் வீட்டை வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் வந்து இப்படி நடந்துக்கிறான் அப்படின்றது. அதோட ஆபீஸ்ல இருக்க ஹீரோயின் என்ன ஆகுறா அப்படின்னு பார்த்தா, திடீர்னு போனு பாக்குறா. நான் உடனே போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பாதி மீட்டிங்ல அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. நேரா ஃப்ரெண்டை பாக்கிறதுக்காக தான் போறா. இவ என்ன பண்ணிருக்கா அப்படின்னா, இன்ஸ்டாகிராம்ல வந்துட்டு ஹீரோ இருக்கிறத போட்டோ எடுத்து, நான் இங்க போய் காஃபி குடிச்சேன், நான் கூட காஃபி குடிச்சதுனாலதான் தூங்கலன்னு நினைச்சேன், ஆனா இவரை பார்த்ததுக்கு அப்புறம் தான் தூங்கல அப்படின்னு சொல்லி வேற வேற பேஜ்
பேஜ்ல இவ எல்லாத்தையும் போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கா. அதனால எக்கச்சக்கமா கூட்டம் வந்துடுது. நான் என்னடி பண்றது, எனக்கு மார்க்கெட்டிங் தேவைப்படுது இல்ல, மார்க்கெட்டிங்காக தான் இதெல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லும் போது, இனிமே அவன் இங்க வேலை செய்ய மாட்டான், உனக்கு நானே வந்துட்டு ஒரு நல்ல ஆளா வேலை தேடி தரேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்றா. அப்ப அங்க 2 பொண்ணுங்க என்ன பண்றாங்கன்னா, உங்க கூட ஒரே ஒரு போட்டோ எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை நிக்க சொல்றாளுங்க. சரி, ஹீரோவும் ஒரு போட்டோ தானே போனா போகுது அப்படின்னு போஸ் கொடுத்து நின்னுகிட்டு இருக்கான். பார்த்த நடுவுல திடீர்னு யாரோ ஒருத்தவங்க நிக்கிறாங்க. யாருடா அது அப்படின்னு பார்க்கும்போது, நான் ஆர்டர் கொடுக்க வந்திருக்கேன், தயவு செஞ்சு டிஸ்டர்ப் பண்ணாம ஓரமா போயிடுங்க அப்படின்னு சொல்றா. ஹீரோயின் நடுவுல வந்து நின்னுறா. தரன்னு ஹீரோயினை போய் ஃப்ரெண்டு இழுத்துட்டு வந்துடுறா. அடியே அடி பாவி, ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் எனக்கு கொஞ்சமா வந்து வியாபாரம் போயிட்டு இருக்கு, அதையும் நீ கெடுத்துருவ போல இருக்கே, தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுத்துக்கோடி, உன் ஆளை வச்சு நான் வந்துட்டு கொஞ்சம் முன்னேறிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கெஞ்சிக்கிட்டு இருக்கா. அப்ப பார்த்தா கெவின் அந்த இடத்துக்கு வரான். ஆனா கெவின் வந்த உடனே ஹீரோவோட மூஞ்சி மாறி போயிடுது. கெவின் எதுக்கு வந்திருக்கான் அப்படின்னு பார்த்தா, ஹீரோயினை பார்த்து இன்னைக்கு நைட்டு டின்னருக்கு வரியா அப்படின்னு சொல்றதுக்கு தான் வந்திருக்கான். அப்ப ஹீரோயின் கிட்ட நைட்டு நீ ஃப்ரீயா அப்படின்னு கேட்கறானா. உடனே வந்துட்டு ஹீரோ மெனுவை எடுத்துட்டு வந்து நீட்டுறான். உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கும் போது, அப்பதான் கெவின் வந்து ஹீரோவையே பாக்குறான். நீ இங்க என்ன பண்ற, இங்க வேலை செய்யறியா அப்படின்னு கேட்கும் போது, ஹீரோவும் ஆமா வேலை செய்யறேன், உங்களுக்கு என்ன வேணும் அதை மட்டும் சொல்லுங்க அப்படின்னு சொல்றான். இன்னைக்கு நைட்டு நான் எப்பயும் வந்து உன்னை கூட்டிட்டு போவேன் இல்லையா, அந்த ரெஸ்டாரண்ட்ல ஒரு டேபிள் புக் பண்ணிருக்கேன், நைட்டு நம்ம 2 பேரும் டின்னருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லும் போது, ஹீரோயினுமே சரி ஓகே அப்படின்னு சொல்லிடுறா. அவ்வளவுதான், ஹீரோ அங்க கையில வச்சிருக்கதெல்லாம் கீழே போட்டுறான். அதை வந்துட்டு ஃப்ரெண்டுக்காரி பாத்துறா. உடனே வேகமா ஹீரோயின் கிட்ட போயிட்டு, இப்பவே உங்ககிட்ட அர்ஜென்ட்டா தனியா ஒரு விஷயம் பேசணும், சீக்கிரம் வா அப்படின்னு கூட்டிட்டு போறா. ஃப்ரெண்டுக்காரி ஹீரோயினை கூட்டிட்டு போயிட்டு மொத்தத்தையும் சொல்றா. இதை பாரு, ஹீரோ வந்து செம்மையா காண்டாகுறான், அதுவும் வந்து கெவினும் நீயும் பேசிக்கிட்டு இருக்கும் போது அவனோட மூஞ்ச பார்க்கணுமே, சான்ஸே இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காளா. ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. அடியே, கெவினை பார்த்து எதுக்கடியே அவன் காண்டாகணும், நானும் கெவினும் சின்ன வயசுல இருந்து ஒன்னாவே வளர்ந்துகிட்டு இருக்கோம், அவனும் நானும் அண்ணன் தங்கச்சி மாதிரி தான் பழகிட்டு இருக்கோம், இதெல்லாம் சான்ஸே இல்லை அப்படின்னும் போது, நீ வேணா இப்படி எல்லாம் நினைக்கலாம், ஆனா கெவினுக்கு உன் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அது எனக்கும் ஹீரோக்கும் பார்த்தாவே தெரியுது அப்படின்னு ஃப்ரெண்டு சொல்றா. ஆனா ஹீரோயினும் அதை நம்பவே மாட்டா. இருந்தாலும் ஹீரோயின் என்ன சொல்றானா, இது கூட நல்லதுதான், இப்ப நான் கெவினை பயங்கரமா யூஸ் பண்ணிக்கலாம்ல ஹீரோவை வெறுப்பேத்ததுக்கு அப்படின்னு சொல்றா. நடந்து போகும்போது சும்மாவே ஹீரோயினுக்கு கால் ஸ்லிப் ஆயிடுதா. அவ்வளவுதான், கெவின் மேல சாஞ்சிடுறா. கெவினோ உடனே ஐயோ உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி தாங்கி பிடிச்சிக்கிறான். இதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோக்கு செம்ம கடுப்பாயிடுது. அட் டைம் 2 பேருமே ஒரே நேரத்துக்கு ஐஸ் பேக் எல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுக்குறானுங்களா. அப்பவும் ஹீரோயின் வந்து ஹீரோவை நல்லா வெறுப்பேற்றணும்னு முடிவு பண்ணிட்டா. உடனே கெவின் எடுத்துட்டு வந்து கொடுத்ததுதான் வாங்குறா. அப்ப கெவின் கிட்ட என்ன சொல்றா அப்படின்னா, நைட்டு நம்ம டின்னருக்கு போறோம்னு சொன்னேன் இல்லையா, அந்த இடத்துக்கு நான் வந்து டாவனையும் ஹீரோவையும் கூட்டிட்டு போலான்னு ஆசைப்படுறேன். ஏன்னா டாவன் வந்து அந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டுருக்க மாட்டான், அவனை கூட்டிட்டு போகணும்னு எனக்கு ஆசையா இருக்கு அப்படின்னு. உடனே ஃபர்ஸ்ட் கெவினுக்கு கொஞ்சம் ஆத்திரமா தான் இருக்கு, இருந்தாலும் என்ன பண்ணி தொலைகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அப்படின்னு ஒத்துக்கிறான். ஹீரோவும் போய் டாவனை கூட்டிட்டு வந்துடுறாங்க. கோட் சூட் எல்லாம் போட்டுக்கிட்டு டாவனுமே செம சூப்பரா வரான். ஆனா அங்க போனா என்ன சொல்றாங்க அப்படின்னா, 4 பேர் உட்கார்ற மாதிரி டேபிள் இல்ல, 2 பேரா உட்கார்ற மாதிரி தான் டேபிள் இருக்கு அப்படின்னு. உடனே ஹீரோயின் என்ன பண்றானா, பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, ஹீரோ நீயும் வந்துட்டு டாவனும் ஒரு சேர்ல உட்காந்துருங்க, நாங்க 2 பேரும் ஒரு டேபிள்ல உட்காந்துடுறோம் அப்படின்னு சொல்லிடுறா. ஹீரோக்கு கடுப்பு மேல கடுப்பு அதிகமாயிட்டே போகுது. ஹீரோயினுக்கும் கால் தடுக்கிக்கிட்டே இருக்கு. நம்ம கெவினும் வந்துட்டு அப்படியே தாங்கி ஒரு வாட்டியும் கேட்ச் பண்ணிக்கிட்டே இருக்காரு. நம்ம ஹீரோக்கு செம கடுப்பாகுது. கெவினும் ஹீரோயினை விழுந்து கவனிச்சுக்கிட்டு இருக்கான். அவளுக்கு வந்து மீட்டெல்லாம் கட் பண்ணி கொடுக்கறது என்ன அப்படி இப்படின்னு எக்கச்சக்கமா பண்ணிக்கிட்டு இருக்கான். இங்க ஹீரோ வந்து அவன் பண்றதை பாட்டு கடுப்புல இந்த குழந்தையோட தட்டை வந்து கொதறி வச்ச மாதிரி பண்ணி வச்சுட்டான். ஹீரோயினுக்கு கெவின் ஊட்டி வேற விடுறானா. இதெல்லாம் பார்க்கும் போது ஹீரோவோட மனசு எப்படி இருக்கும் பாருங்க. பாவம் ஹீரோ செமையா கடுப்பாயிட்டே இருக்கும். ஹீரோயின் ரெஸ்ட் ரூம் போறேன்னு சொல்லிட்டு வந்து ஃப்ரெண்டுக்காரிக்கு போன் பண்றா. ஃப்ரெண்டுக்காரிக்கிட்ட ஆமாண்டி எல்லாமே உண்மைதான். ஹீரோ வந்து பயங்கரமா ஜெலஸ் ஆகுறான். அதுவும் வந்து கெவினை நான் வந்து கிட்ட போனாவோ இல்ல தொட்டாவோ அவ்வளவு மூஞ்சிலேயே தெரியுது அவன் கடுப்பாகிறது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ வந்து ஃப்ரெண்டுக்காரி சொல்றா, ஏய் கெவின் உன்னை லவ் பண்றாண்டி அப்படின்னும் போது, நம்ம ஹீரோயின் என்ன சொல்றானா, சேச்சே அவனை நானும் சின்ன வயசுல இருந்து அண்ணன் தங்கச்சி மாதிரி பழகிட்டு இருக்கோம், சான்ஸே கிடையாது, கெவின் என்ன அப்படி யோசிக்கவே மாட்டான் அப்படின்னு சொல்றா. வேணும்னே சாப்பிட்ட உடனே ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னா, நானும் கெவினும் பார்க்குக்கு போக போறோம், நீங்க 2 பேரும் வீடு போய் சேருங்க அப்படின்னு ஹீரோவையும் குட்டி பையனையும் துரத்தி விட்டுறா. அப்ப கெவின் வந்துட்டு ஓப்பனாவே ஹீரோயின் கிட்ட கேட்டுறான், நீ என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்க, நீ ஹீரோவை லவ் பண்றியா, அவனாலதான் வந்துட்டு நீ அவனை ஜெலஸ் ஆக்கணுன்றதுக்காக மட்டும்தான் என்கிட்ட பழகிட்டு இருக்கியா இப்படி க்ளோஸா அப்படின்னும் போது, ஹீரோயினுக்கு ஐயோ உனக்கு எப்படா தெரிஞ்சதுன்ற மாதிரி தோண ஆரம்பிச்சிடுது. இருந்தாலும் உடனே மன்னிப்பு கேட்கிறா. அப்ப கெவின் என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, நீ நினைக்கிற மாதிரி என்னால உன் கூட இந்த மாதிரி லவ் பண்ற மாதிரியோ அப்படியோ இப்படி
மாதிரியும் ட்ராமாலாம் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா நான் உன்னை உண்மையாவே லவ் பண்றேன் அப்படின்னு உடனே இவளுக்கு செம ஷாக்கு. இந்த அண்ணன் மாதிரி தங்கச்சி மாதிரி அப்படின்லாம் தயவு செய்து சொல்லாத அப்படின்னு சொல்றான். என்னதான் ஆச்சு உனக்கு, நீ இவ்வளவு நாளா இந்த மாதிரி இல்லையே கெவின் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேக்குறா. நான் இவ்வளவு நாளுமே அப்படிதான் இருந்திருக்கேன், உன்கிட்ட எப்ப சொல்றதுன்னு எனக்கு தெரியாம நான் லேட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றான். இது பாரு, நான் எந்த வகையிலயும் உன்னை வந்து தொல்லை பண்ணவே மாட்டேன், ஆனா எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடு அப்படின்னு கேக்குறான். ஹீரோயின் சைலண்டாவே இருக்கா. அதோட மறுநாள் காலையில ஹீரோயினோட ஃப்ரெண்டு பயங்கரமா பயந்துகிட்டே இருக்கா. என்ன ஆச்சுன்னு தெரியல. அப்ப வேற ஹீரோயின் தொட்ட உடனே பயந்துடுறா. என்னடி ஆச்சு அப்படின்னும் போது, யாரோ ஒருத்தர் என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காண்டி, தயவு செஞ்சு வா உள்ள போய் பேசலாம் அப்படின்னு இழுத்துட்டு போயிடுறா. அதோட ஹீரோயினை பாக்குறதுக்காக கெவின் ஆபீஸ்க்கே வரான். அப்ப இன்னைக்கு டின்னருக்கு நம்ம 2 பேர் போலாமா அப்படின்னு கேட்கும் போது ஹீரோயின் என்ன சொல்றானா, இல்ல நான் வந்துட்டு தாவன் கூட இன்னைக்கு பாபிக்கு செஞ்சு சாப்பிடலாம் அப்படின்னு இருக்கேன், அதுவும் எங்களோட பூலாண்டியை தான் பண்ண போறோம் அப்படின்னும் போது, அப்பனா நானும் வரட்டுமா அப்படின்னு கெவின் கேக்குறான். அவளுமே ஓகே அப்படின்னு சொல்லிடுறா. அதே நேரத்துக்கு காஃபி ஷாப்ல ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ வந்து ஆர்டர் எல்லாத்தையும் தப்பு தப்பா கொடுத்துக்கிட்டு இருக்கான். அப்ப ஃப்ரெண்டுக்காரி என்னதான் ஆச்சு உனக்கு அப்படின்னும் போது, இல்ல சாரி என்னை மன்னிச்சிருங்க, என்னோட சேலரியில இதெல்லாம் கட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்றான். அதுக்காக இல்ல, நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா உண்மையை சொல்லு, நீ ஹீரோயினை தானே நினைச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்றா. ஹீரோ அதுக்கு உடனே சேச்சா இல்ல இல்ல அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்றான். இதை பாரு, நீ டைம் வேஸ்ட் பண்ற, அதுக்கப்புறம் நீ தான் வருத்தப்படுவ அப்படின்னு சொல்றா. ஃப்ரெண்டுக்காரி மறுபடியும் வெளியில போயிட்டு கண்ணாடி எல்லாம் தொடச்சிக்கிட்டு இருக்கா. அந்த டைமுக்கு எவனோ ஒருத்த ஃபாலோ பண்ணிக்கிட்டு பின்னாடி வரான். வந்த உடனே ஐயோ திருடன் திருடன் அப்படின்னு கத்துறால. ஹீரோ ஓடி வந்து அவன் கழுத்தை பிடிச்சி நெரிக்க ஆரம்பிச்சிடறான். அதுக்கப்புறம் பார்த்தா தான் தெரியுது, ஹீரோவோட ஃப்ரெண்டு இருக்கா இல்லையா, ஊர்ல காஃபி ஷாப் வச்சிருப்பானே, அவனை தான் வந்துட்டு இவங்க பிடிச்சிருக்காங்க திருடன் நினைச்சிட்டு, நீ எப்படிடா இங்க அப்படின்னும் போது, டேய் மச்சான் நான் உன்னை பார்க்க தாண்டா வந்தேன் அப்படின்னு சொல்றான். உள்ள போய் உட்காந்துக்கிட்டு ஃப்ரெண்டுக்காரியே பார்த்துக்கிட்டு இருக்கான். டேய், நீ என்ன பார்க்க தான் வந்தேன்னு சொன்ன, ஆனா அதுக்கான அறிகுறியே இல்லையேடா, நீ என் மூஞ்ச ஒரு வாட்டி கூட பார்க்கவே இல்லையே அப்படின்னும் போது, இல்லடா அந்த பொண்ணு செம்மையா ஏஞ்சல் மாதிரி இருக்கா, நான் உன்ன மாதிரியெல்லாம் கிடையாது, அப்படியே சைலண்டா இருந்து டைம் வேஸ்ட் பண்றதுக்கு அவளுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதெல்லாம் எனக்கு தெரியாது அவங்கள பத்தி அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லும் போது, அவளுக்கு பாய் ஃப்ரெண்டே இருந்தாலும் எனக்கு கவலை இல்லடா, அவளை நான் கரெக்ட் பண்ணியே ஆவேன், என்னால வந்துட்டு அவளை பார்த்ததுல இருந்து அவ மேல இருக்க லவ் குறையவே குறையாதுன்னு எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சுடா அப்படி இப்படின்னு எக்கச்சக்கத்துக்கு பேசுறான். டேய் இப்பதான்டா வந்த இங்க, அதுக்குள்ள என்னடா இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு ஹீரோ கேட்கும் போது, ஆமாண்டா நீ வந்துட்டு அந்த வேலையை எனக்கு கொஞ்சம் விட்டு கொடுத்தறியா, நான் வந்து லாங் லீவ்ல இருக்கேன், அந்த கொஞ்ச நாளுக்கு நான் இங்க வேலை செய்யறேன் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோக்குமே அந்த டீலிங் பிடிச்சிருக்கு. ஏன்னா ஹீரோ இப்போ ஹீரோயின் பின்னாடி போய் ஆகணும் இல்லையா, அதுக்காக இவனுமே ஓகேன்னு சொல்லிடுறான். எங்க நைட்டு இவங்க எல்லாரும் வந்து பார்பிக்யூக்காக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமுக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, ஹீரோயினுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி ஹீரோ வேற இந்த பெரிய பெரிய ஏராலாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வாங்கி எடுத்துட்டு வந்து பயங்கரமா செஞ்சுக்கிட்டு இருக்கான். அப்போ டாவன் கேட்குறான், எனக்கு தான் எல்லாமே அப்படின்னும் போது, இது பாரு உனக்கு மட்டும் கிடையாது, நீ ஆன்டி கூடயும் சேர்ந்து சாப்பிடணும், ஆன்டிக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் பார்த்தா கொஞ்ச நேரத்துல ஒரு பெரிய டப்பாவோட கெவின் வந்து நிக்கிறான். ஹீரோ சின்ன சின்ன ஏராவை வாங்கிட்டு வந்தா, அவனை பார்த்தா இந்த கிங் ப்ரான்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை வாங்கிட்டு வந்து வச்சிருக்கான். அதை பார்த்த உடனே குட்டி பையனே, ஐயோ அங்கிள் இதை நான் சாப்பிட்டதே இல்லை, பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு, சூப்பரா இருக்குமா அப்படின்னு சொல்லி பயங்கர ஆர்வமாயிடுறான். இதெல்லாம் கேட்கும் போது ஹீரோவுக்கு ரொம்ப கடுப்பாயிடுது. ஏன்னா அவன் வாங்கிட்டு வந்தது ரொம்ப குட்டியா இருக்கு இல்லையா, அதனால அவன் ரொம்ப ஃபீல் பண்றான். எல்லாருமே என்ன பண்றாங்க அப்படின்னா, நம்ம கெவின் வாங்கிட்டு வந்ததை அப்படியே பிரிச்சு போட்டு மேய்ஞ்சிடுறாங்களா. அதுக்கப்புறம் ஹீரோ வாங்கிட்டு வந்தது யாரும் தோடவே இல்லை, அது எல்லாமே மொத்தமா வீணா போயிடுச்சு. டாவன் கூட ஐயோ மாமா அதுலயே என் வயிறு ஃபுல்லாயிடுச்சு, இது எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிடுறான். அதனால ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. அதுக்கப்புறம் கெவினும் ஹீரோயினும் தனியா பேசிக்கிட்டு இருக்காங்க. நேத்து கூட நீ எனக்கு எந்த பதிலுமே சொல்லவே இல்லை, கண்டிப்பா அதனால என்னை அவாய்ட் பண்ணிடுவியோ அப்படின்னு நான் ரொம்ப பயந்தேன், நல்ல வேலை உன்னோட வீட்டுக்காவது இன்னைக்கு கூப்பிட்டேன், அது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம், தயவு செஞ்சு என்னை அவாய்ட் மட்டும் என்னைக்கும் பண்ணிடாத அப்படின்னு சொல்றான். இதெல்லாம் பார்த்த ஹீரோ செம்ம காண்டாயிட்டு என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஃப்ரெண்டு, டே நீ இதுக்கு மேல லேட் பண்ணிக்கிட்டு இருந்த, கண்டிப்பா அவன் எப்படியாவது உன்னோட ஆளை தூக்கிட்டு போயிடுவான், நீ தயவு செஞ்சு லேட் பண்ணாம இனிமே ஆக்ஷன்ல இறங்க அப்படின்னு உடனே, இதை பாட்டா நீ வேலைக்கு வரேன்னு சொன்னல, நாளையில இருந்தே நீ வேலைக்கு வந்துரு, ஒருபோது நான் அவன் கிட்ட மட்டும் தோத்தே போக கூடாதுரா, அதனால நாளையில இருந்து என்னோட மிஷனை ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ கோதால இறங்கிடுறானா. இவனுக்கு ஒரே சந்தோஷம், ஐ ஜாலி, கண்டிப்பா நான் நாளையில இருந்து உனக்கு பதில் வேலைக்கு போயிடுவேன்டா, இன்னைக்கு நைட்டே கூட போய் உட்காந்துருவேன்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான்.
அதோட மறுநாள் வந்து கெவின் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, இந்த வாட்டியாவது தனியா நீயும் நானும் ஒரு லஞ்சுக்காவது போலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறதுக்காக வரான். ஹீரோயினும் சரி வரேன்னு சொல்லிடுறா. அப்ப இந்த குட்டி பையன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, ஆன்ட்டி நான் வந்து மாலுக்கு போகணும்னு ஆசைப்படுறேன். நீங்க எல்லா நாளும் பிஸியாவே இருக்கீங்க. தயவு செஞ்சு இன்னைக்கு என் கூட மாலுக்கு வாங்க அப்படின்னு கூப்பிடுறானா, நம்ம கெவினுக்கு செம கடுப்பாயிடுது. இருந்தாலும் ஹீரோயின் முன்னாடி காமிச்சிக்க கூடாது இல்லையா? பிள்ளையும் கிள்ளி விட்டுட்டு தொட்டிலையும் ஆட்டுற கதையா ஹீரோ வந்துட்டு, ஏய் அவங்க 2 பேரும் எங்கன்னா வெளில போவாங்கப்பா. நீ அதெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அவங்க 2 பேரும் போயிட்டு வரட்டும். நீங்க போயிட்டு வாங்க. நான் அவனை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்றா. அப்போ உடனே ஹீரோயின் என்ன சொல்றான்னா, இல்ல அவ வந்து என் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறான். அப்ப எப்படி நான் அவனை விட்டுட்டு போறது? நம்ம எல்லாருமே போலாம் அப்படின்னு சொல்லிடுறா. இங்க ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்துட்டு நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டை பார்த்து ஷாக் ஆயிடுறா. டேய் நீ என்னடா இங்க பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னும் போது, என்னோட ஃப்ரெண்டுக்கு வாழ்க்கை பிரச்சனை, அதனால அவன் வாழ்க்கையை காப்பாத்துறதுக்காக போயிருக்கான். நான் என்னோட வாழ்க்கையை உருவாக்குறதுக்காக இங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி டைலாக் எல்லாம் பேசுறா. கெவினும் குட்டி பையனை பயங்கரமா வந்துட்டு தாஜா பண்ற மாதிரி அவனுக்கு ஸ்நாக்ஸ் அது இதுன்னு வாங்கி கொடுத்து அவனை பயங்கரமா கவனிச்சுக்கிட்டு இருக்கான். அப்ப ஹீரோயின் என்ன சொல்றா, நான் கம்மியா சாப்பிடுறா, அடுத்து பீஸா சாப்பிட போகணும் நீ தானே கேட்ட அப்படின்னு சொல்றா. இந்த டைம்க்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா ஹீரோயினுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அந்த போனை கட் பண்ண உடனே இவ என்ன பண்றான்னா, கெவினை போயிட்டு ஷோல்டரை பிடிச்சு பாக்குறா, கையை பிடிச்சு பாக்குறா, அவன் செஸ்ட தொட்டு பாக்குறா. அவ்வளவுதான், ஹீரோக்கு வயிற்றுச்சல் அதிகமாயிட்டே போகுது. நானும் கெவினும் அர்ஜென்ட்டா வெளியில போனோம், நீங்க 2 பேரும் பீஸா சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறா. ஹீரோ குட்டி பையனுக்கு மட்டும் பீஸா வாங்கி கொடுத்துட்டு அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்கான். ஐயோ மாமா என்னதான் ஆச்சு சாப்பிடு அப்படின்னும் போது அப்ப ஹீரோக்கு ஒரு ஃபோன் கால் வருது. சீக்கிரமா வாங்க, சீக்கிரமா வந்து நீங்க டேவனை கூட்டிட்டு போங்க, நான் முக்கியமான வேலையை வெளியில போகணும் அப்படின்னு சொல்றான். மாமா யார் மாமா போன்ல அப்படின்னும் போது, டிரைவர் அங்கிள் வருவாரு, உன்னை பிக்கப் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுவாரு, நான் அர்ஜென்ட்டா போகணும் அப்படின்னு சொல்றான். இதோடய இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, என்னோட எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கும் மறக்காம கதை கேட்க வந்துருங்க. நானும் மறக்காம கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.